2026ல ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது உங்களோட ட்ரீமா? பட் எங்க ஸ்டார்ட் பண்றதுன்ற ஐடியாவே இல்லாம இருந்தீங்கன்னா, வாட் யூல் கோ அண்ட் டூனா, யூல் கோ அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டூ ChatGPT. இல்லன்னா நீங்க நெனச்சுப்பீங்க பிஹெச்டி முடிக்கணும் மேத்ஸ்ல அப்படின்னு. But in reality, that is not the truth. Just by following a right roadmap and எந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட நீங்க லேர்ன் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அஸ் அ பிகினரா யூ கேன் பிகம் அன் ஏஐ இன்ஜினியர் இன் 2026 பிகாஸ் இட் இஸ் ரியலி அன் ஆன் டிமாண்ட் ஜாப். நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆகறதுக்கு யூ ஹேவ் 14 மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸ் தட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இன் தட் யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் மீன், மீடியன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோரிலேஷன், ரெக்ரெஷன் அண்ட் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இது எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது பிகாஸ் இதை நீங்க எல்லாமே ஹை ஸ்கூல்ஸ்லயோ இல்லை 10th படிச்சிருப்பீங்க. யூ ஜஸ்ட் நீட் டு ரிவைஸ் த கான்செப்ட்ஸ் அண்ட் யூ ஷுட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தீஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். பிகாஸ் இது எல்லாமே நீங்க பைத்தான்ல லைப்ரரியா இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்களே தவிர்த்து இந்த வெக்டார்ஸ் ஃப்ரம் லீனியர் அல்ஜிப்ராவையோ இல்லை மேட்ரிசஸையோ, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோ, ஈகன் வேல்யூஸையோ நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் கால்குலஸ். கால்குலஸை பொறுத்த வரைக்கும் டெரிவேட்டிவ்ஸ், கிரேடியன்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங், ஹவு தே ஆர் ஒர்க்கிங் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் டிஸ்கிரெட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, என்னோட டேட்டா சயின்ஸ் ஆர் ஏஐ ப்ராஜெக்ட்ல இந்த டேட்டா என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது தான் என்னோட ஜாப் பை யூசிங் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ அந்த அல்காரிதம்ஸ்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப்பா நான் இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவேன். பட் ஐ வில் இம்போர்ட் அஸ் லைப்ரரி. ஸோ அதனால யூ நீட் நாட் டூ எனிதிங் மேனுவலி. இந்த கான்செப்ட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அடுத்து யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பைத்தான். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நம்ம ஏஐல யூஸ் பண்றதுக்கான ரீசனே இட் ஹேஸ் மோர் எபிலிட்டி டு யூஸ் வேஸ்ட் லைப்ரரிஸ். ஸோ ஒரு டாஸ்க்கை பண்றதுக்கு நான் ஒரு லைப்ரரியை கால் பண்ணா அந்த லைப்ரரி வந்து எனக்கு டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரியான லைப்ரரிஸ் தான் நம்பை, பாண்டாஸ் அண்ட் மேட்ப்ளாட்லிப். நம்ம பைத்தான்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் தான் இந்த நம்பை, பாண்டாஸ் அண்ட் மேட்ப்ளாட்லிப். இதை யூஸ் பண்ணி நான் டேட்டாவை அதிகமா ஹேண்டில் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிட் அண்ட் கிட்ஹப்ன்றது எதுக்காக அப்படின்னா, நான் யூஸ் பண்ற அந்த கோடிங்கை நான் சேவ் பண்ணிட்டு எப்ப வேணா ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அடுத்து நான் பண்ண மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டீபக்கிங் ஸ்கில்ஸ் தேவை. ஏஐ இன்ஜினியர்ஸா அதிகமான ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கான ரீசனே தே ஆர் நாட் ஜஸ்ட் ஏஐ இன்ஜினியர்ஸ். எம்எல் மட்டும் அவங்களுக்கு தெரியாது, அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க பைத்தான் லேர்ன் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் கூட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் கிளியரா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வி ஹாவ் 2 பிளாட்ஃபார்ம்ஸ், ஹேக்கர் ரேங்க் அண்ட் லீட் கோட். ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் பைத்தான் பேசிக் கொஸ்டின்ஸ் இன் ஹேக்கர் ரேங்க் அண்ட் லீட் கோட் அண்ட் சால்வ் தம். இப்போ சிஸ்டம் கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ இதில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா செட்டோட டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதை எவால்வேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எவால்வேஷன் மெட்ரிக்ஸ். ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங்கை பற்றி நீங்கள் இதில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என் டேட்டாக்கு ஏற்ற அல்காரிதமை சூஸ் பண்ணுறது தான் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங். ஸோ இதில் யோர் ஃபர்ஸ்ட் ரியல் ஏஐ மாடல்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. என்னோட டேட்டா செட்டு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற வரைக்கும் பேசிக் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வில் பி இனஃப். இதுவே என் டேட்டா செட் அன்ஸ்ட்ரக்சர்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ், ஆடியோ, வீடியோவாக இருந்தால் ஐ நீட் டு மூவ் டு டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ். இதுவுமே மிஷின் லேர்னிங் தான், ஆனால் அட்வான்ஸ் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்க்கு கீழே வரும். ஸோ இட் இஸ் அ சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். இதில் யூ ஷுட் லேர்ன் அபவுட் நியூரல் நெட்வொர்க், சிஎன்என், ஆர்என்என், டென்சார்ஃப்ளோ அண்ட் பைடார்ச் லைப்ரரிஸ். ஸோ இதை லேர்ன் பண்ணும்போது இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி என் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அது எப்படி என் டேட்டா செட்டை புரிஞ்சுக்குதுன்றதை நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணணும். 2000s ஸ்டார்டிங்ல போயிருந்தீங்க அப்படின்னா ஏஐ வாஸ் ஆன் த பிகினிங் ஸ்டேஜ். இப்போ 2025ல இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அ டெவலப்டு ஸ்டேஜ். நம்ம சாட் ஜிபிடி இட் கேன் கிவ் பெட்டர் ஆன்சர்ஸ் தன் எனி ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா?
ஸோ, நீங்க இப்போ ஒரு டொமைன சூஸ் பண்ணிட்டு, ஏஐய சூஸ் பண்ணி அத ஒரு ரோட் மேப்பா கிளியரா லேர்ன் பண்ணும்போது, யூ கேன் பிகம் எக்ஸ்பர்ட் அட் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் அ பேசிக் ஏஐ என்ஜினியர். ஸோ, நீங்க என்எல்பி இல்ல ஸ்பீச் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட்ட சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, யுவர் பே வில் ஆல்சோ பி ஹையர் தென் யூசுவல். வித்தின் 5 ஆர் 10 இயர்ஸ் கோடிங் ஓட யூஸ், அதாவது கோடிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கான நீட் ரொம்ப கம்மியாகலாம், இல்லை இல்லாமலே கூட போகலாம். ஸோ அதை இல்லாமல் பண்ணுறதுக்காக வந்த டூல்ஸ் தான் இந்த ஏஐ டூல்ஸ். ஸோ இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐ இன்ஜினியராக கோடிங்கை வச்சு என்னெல்லாம் பண்ணீங்களோ அந்த கோடிங்கே இல்லாமல் என்னால் ஒரு ஏஐ டூலையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ டெவலப் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ லேர்ன் நவ் இட் இஸ் அ சேஃப் ஜோன். நான் டெவலப் பண்ண ஒரு ஏஐ டூலையோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேரையோ என்னோட கிளையண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாடல் அவங்க கிட்ட இருந்து ஒரு டேட்டாவ வாங்கிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை குடுக்கணும். அதுக்காக நான் பண்ற ஒரு ஸ்டெப்பு தான் டெப்ளாய்மென்ட். ஸோ அந்த டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ ஈஸி ஆக்குறதுக்காக ஏஐ பொறுத்தவரைக்கும் வி டூ ஹேவ் சோ மெனி டூல்ஸ். அதான் எம்எல் ஃப்ளோ, டாக்கர், குபர்னெட்ஸ். இதுல நான் கிளவுடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எம்எல்ஆப்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டெப்ஸ். அண்ட் தென் மாடல் சர்விங் அண்ட் சிஐசிடி ஆர் அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ். நீங்க இப்ப எந்த ஒரு வெப்சைட்ட போய் பார்த்தீங்கனாலுமே, எந்த ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்தாலும், அவங்க தனியா ஒரு சாட் பாட்ஸ் வச்சிருக்காங்க. ஈவன் இன் Instagram. ஸோ அந்த சாட் பாட்ஸ் டெவலப் பண்ற எபிலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில உங்களோட நீடும் அதிகமா இருக்கும். ஸோ தட் இஸ் வை யூ ஷுட் லேர்ன் அபவுட் நாட் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துக்கணும். டு பிகம் அ ஸ்ட்ராங் ஏஐ இன்ஜினியர். எந்த ஒரு பிஸ்னஸ் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து க்ரோன் ஸ்டேஜ் ரீச் ஆகுதுனாலும் அவங்க கிட்ட அந்த கம்பெனியோட பிஸ்னஸோட டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை அவங்க அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து என் சிஸ்டம்க்கு நான் மாத்துறக்கோ இல்லை என் கிளவுடுக்கு மாத்துறக்கோ ஐ நீட் அ ஸ்கில் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங். இன் தட் யூ ஷுட் லேர்ன் அபவுட் SQL, டேட்டா பைப்லைன்ஸ், டிவிசி அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ். எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே அதுக்கு எத்திக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அஸ் அன் ஏஐ இன்ஜினியராக உங்களோட இம்பார்ட்டண்டான எத்திக்ஸ் என்னன்னா, என்னோட டேட்டாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெரன்சி என் கிளைண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்னோட காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான வாலை நான் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ சைபர் அட்டாக்ஸோ இல்லை என்னோட டேட்டாவையோ ஸ்டீல் பண்ணாமல் பார்த்துக்கிறதோ என்னோட இம்பார்ட்டன்ட் டியூட்டி. அஸ் அ கேண்டிடேட் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூவர் கிட்ட யூ கேன் டெல் தெம் எனக்கு பைத்தான் தெரியும், சீக்வல் தெரியும், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், என்எல்பி கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும்னு. ஆனால் தே நீட் நாட் பிலீவ் இன் யூ அன்டில் தே ஹாவ் அ ட்ரஸ்ட் தட் வாஸ் பில்ட் பை யூ. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ண ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுக்கும் அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தே வில் பி ஆஸ்கிங் டெக்னிக்கல் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா தான் தே வில் பிலீவ் தட் த ப்ராஜெக்ட்ஸ் வாஸ் பில்டட் பை யூ. மார்க்கெட்லேயே ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்னா அது ஏஐ இன்ஜினியர் தான் when it comes to ஐடி. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பிளே சச் அ ஹியூஜ் ரோல் பிகாஸ் யூ வில் டைரக்ட்லி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் டு பிஸ்னஸ். உங்களோட ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் அவங்க டிசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில். ஈவன் அஸ் அ பிகினர் நீங்கள் வேற டேட்டா செட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் இன் டு ஜாப் ஒர்க்கிங் வித் அதர் டொமைன்ஸ் வில் கெட் மச் மோர் ஈஸியர். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற டேட்டா செட்ஸ் எல்லா டொமைன்ஸ்லேயும் இருக்கா அப்படின்றத க்ராஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் அதர் டேட்டா செட்ஸ் தட் யூ ஹேவன்ட் ஒர்க்ட் வித். நம்ம இப்போ பார்த்த 14 ஸ்கில்ஸோட சம்மரி தான் இது. ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மேத், ப்ரோக்ராமிங், தென் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ், ஃபாலோட் பை தட் ஏஐ டூல்ஸில் ஸ்ட்ராங் ஆகுங்க. நெக்ஸ்ட் எம்எல் ஆப்ஸோட ஃப்ளோ லேர்ன் பண்ணுங்க. தென் கெட் இன் டு கிளவுட், ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதுக்கடுத்து லேர்ன் அபவுட் சேஃப்டி, எத்திக்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக build and share projects. This is the to-do list that you should follow to become a skillful AI engineer, and all the best for your future.